Good morning, students. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Okay, next lesson நம்ம பார்க்கிறது moving charges and magnetism. Okay. அதாவது வந்து ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அங்க அதை சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆனா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா ஏர்ஸ்டாட் கண்டுபிடிச்சது. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டாரு, அதுல கரண்ட் பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணும் பொழுது அதுக்கு பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சா அந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அதை வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் இட் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடியது. யாருன்னா ஓர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இதுல நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதுல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, மேக்னெட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது, காந்தப்புலம் ஓய்வில் இருக்கும் பொழுது, மேக்னெட் அட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். எதை சுத்தி? மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், காந்த புலத்தை உருவாக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். காந்தமானது ஓய்வில் இருக்கும் பொழுது காந்தத்தை சுற்றி காந்த புலம் உருவாகும். அதே இங்க வந்து என்ன சொன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அட் ரெஸ்ட். மின்னோட்டம் ஓய்வில் இருக்கும் பொழுது. இங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப மேக்னெட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு அப்சர்வேஷன்ஸ் பண்றாரு. கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு பாருங்க, மின்னோட்டத்தை ஏற்று செல்லும் ஏதாவது ஒரு கடத்தி. அப்ப கரண்ட் கேரிங் கண்டக்டர் நல்லா பாருங்க, கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதை சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ். நல்லா பாத்துங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு, நாட் என் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப ஏதாவது ஒரு கடத்தியில் மின்னோட்டமானது பாய்ந்து கொண்டிருந்தால் அந்த கடத்தியை சுற்றி என்ன பண்ணுன்னா மின்புலம் உருவாகாது. அதை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா காந்த புலம் ப்ரொடியூஸ் ஆகும், காந்த புலம் உருவாகும். அதே வந்து சார்ஜ், ஒரு மின்னோட்டமானது சார்ஜ் மூவிங் வித் ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சார்ஜ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இங்க என்ன சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நெக்ஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் என்ன சொல்றாருன்னா
அடுத்த கான்செப்ட் ஒரு இது சொல்றாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் cannot produce without charge. மின்னோட்டம் இல்லாமல் மின்புலம் உருவாகாது. ஆனால் without magnet, without magnet magnetic field is produced. அப்ப பாருங்க என்ன இருக்குதுன்னு இப்ப புரிஞ்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓஸ்டர் கண்டுபிடிச்சது என்னது, மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல வந்து கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். சார்ஜ் போச்சு அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமும் ப்ரொடியூஸ் ஆகும், காந்தப்புலமும் உருவாகும். அது மின்புலமானது மின்னோட்டம் இல்லாமல் மின்புலம் உருவாகாது, ஆனால் காந்தம் இல்லாமல் காந்தப்புலத்தை உருவாக்கலாம். இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கக்கூடியது, அதாவது வந்து காந்த புலத்தினுடைய டைரக்ஷனை பிடிக்கிறதுக்காக ஒரு லா யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து என்னது, ரைட் ஹேண்ட் பாம் ரூல், வலக்கை விதி, ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஓகே, என்ன டவுட் இருக்காப்பா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல? நோ சார். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தது பார்க்கலாம். விசையானது சார்ஜ்டு பார்ட்டிகிள், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ்டு பார்ட்டிகிள். மின்னோட்டமானது காந்த புலத்தில், நல்லா பாருங்க, மின்னோட்டமானது காந்த புலத்தில் சென்றால் அங்க ஒரு விசை உருவாகும். அதை யாரு சார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா லாரன்ஸ். அதனால அதனுடைய விசை லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதாவது வந்து ஒரு சார்ஜ் மூவிங் வித் வெலாசிட்டி v எங்க போகுது அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுல மூவ் ஆகுது. அப்ப ஒரு மின்னூட்டமானது ஒரு திசை வேகத்தில் காந்த புலத்தில் நுழைந்தால் அங்கு உருவாகக்கூடிய விசை லாரன்ஸ் விசை. எவ்வளவு சார் லாரன்ஸ் விசை உருவாகும் அப்படின்னு சொன்னா F vector is equal to Q scalar B vector cross B vector. மறந்துடாதீங்க. ஓகே, எழுதிக்கலாமாப்பா? சார் இன்னும் ஒரு இது சொல்லுவாங்க, இந்த 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 ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, this force is always perpendicular, always perpendicular to the direction of motion of particle. One more question, the motion of particle. அப்ப இந்த விசை லாரன்ஸ் விசை ஆனது எப்பொழுதுமே அந்த பார்ட்டிக்கல், அதாவது வந்து அந்த துகளானது, துகள் சொல்லலாம் இல்லைன்னா சார்ஜ் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் எப்பயுமே என்னவா இருக்கும், 0 வரும்.
அப்ப அந்த சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகும் பொழுது அந்த சார்ஜால் அந்த மின்னோட்டத்தால் ஏற்படுகின்ற வேலை எவ்வளவு அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். ஏனெனில் அந்த விசையானது அந்த துகள் ஓடுகின்ற திசைக்கு செங்குத்தாக இருப்பதால் எப்பொழுதுமே அங்க ஒர்க் டன் 0வா இருக்கும். சுழி மதிப்பை அடையும். அதனால எவ்வளவு ஸ்பீட்ல போனாலும் தெரியுது. கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும் பொழுது இயக்காற்றல் எவ்வித மாற்றமும் இருக்காது. அவ்வளவுதான் பாருங்க. இந்த விசையானது ஒரு மின்னூட்டமானது v என்ற திசை வேகத்தில் காந்த புலத்தில் நுழைந்தால் அங்க உருவாகக்கூடிய விசை அங்க ஒரு 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 விதமான விசை உருவாகும். அந்த விசை யார் கண்டுபிடிச்சு? லாரன்ஸ். அதனால லாரன்ஸ் விசை அந்த விசையானது எப்பொழுதும் அந்த மின்னோட்டம் பயணம் செய்கின்ற திசைக்கு செங்குத்தாக இருப்பதால் அதனுடைய வேலையானது சுழி மதிப்பை அடைகிறது. அந்த வேலை சுழி மதிப்பை அடைவதால் இயக்காற்றலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்ப அது எவ்வளவு வேகத்துல வந்தாலும் கைனடிக் எனர்ஜி மாறாது. ஓகேவாப்பா? சரிங்க சார். 2 ஃபோர்ஸஸுமே இருக்குதுன்னு வச்சுங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. 2 ஃபோர்ஸஸும் இருக்கு. இப்ப இந்த Q என்ற ஒரு சார்ஜ் V என்ற ஒரு திசை வேகத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கக்கூடிய ஒரு இதுல நுழைந்தால் அங்க என்ன சார் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா F vector is equal to Q into Lorentz force. V vector cross V vector. அப்ப இந்த Q என்ற ஒரு மின்னோட்டமானது V என்ற திசை வேகத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் காந்தப்புலம் மற்றும் மின்புலத்தில் நுழைந்தால் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப Q into E vector. ஓகே சார். இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இது எந்த டைரக்ஷன்ல போகுது சார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது எது அப்படின்னு சொன்னா பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்ப நம்மளுக்கு பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தி இந்த விசையினுடைய திசையை கண்டறியலாம். அடுத்த கொஸ்டின் அப்படி லைன் தான். அப்ப பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா விசை டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். பாருங்க இப்படிதான் இருக்கும். சும்மா அப்படி போடுறேன். ஓகே. தம்பு, forefinger, ஆள்காட்டி விரல், forefinger, இது மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் இதை வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மூணு விரல்களையும் ஒவ்வொன்றும் செங்குத்து திசையில் வைத்து கொண்டால்
அங்க வந்து சொல்றாரு. இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 4 finger. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மிடில் ஃபிங்கர். இது வந்து என்ன சொல்றோம்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் சார்ஜ். இதெல்லாமே கேட்பாங்கப்பா 1 மார்க்ல. மின்னூட்டம் செல்கின்ற திசையை கண்டுபிடிக்கக்கூடியது மிடில் ஃபிங்கர். தம்பு. தம்பு கட்டை விரல் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கும். ஓகேப்பா, டவுட் இருக்கா? ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அடுத்து ஒரு 1 மார்க் क्वेश्चंस கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய யூனிட் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமாப்பா? யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தெரியுமா? ஓகே, தெரியலன்னா போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பார்த்துருக்கோம். சரி, ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? பை இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஞாபகம் இருக்கா? என்னது பைன்றது? அந்த ஃப்ளக்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு பை பை ஏ. பையினுடையது வெப், ஏன்றது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெஸ்லான்னு சொல்லுவோம். இதுவே வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மேக்ஸ்வெல் பர் மீட்டர் ஸ்கொயர். வெப் என்ன பண்ணுவோம்? மேக்ஸ்வெல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா காஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்கே சிஸ்டத்துல வெப் பர் மீட்டர் ஸ்கொயர், சிஜிஎஸ் சிஸ்டத்துல மேக்ஸ்வெல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், டெஸ்லா காஸ். 1 Tesla is equal to 1 Web per meter square is equal to 10 to the power of 4 Maxwell. 10 to the power of 4 Maxwell per centimeter square is equal to 10 to the power of 4 Gauss. அப்ப 1 Tesla is equal to 10 to the power of 4 Gauss. Next. இது எதுக்கு சார் எல்லாமே எழுதிருக்கு அப்படின்னு இது எல்லாமே கேட்பாங்க. 1 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம். அடுத்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்திருக்கோம். என்னது? F vector is equal to Q into V vector cross B vector. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், கேஸ் 1. இது என்னப்பா? கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம என்ன எழுதுவோம்பா? QBV sin theta cos theta வா? sin தான் சார். குட், சூப்பர். sin theta நம்ம எழுதுவோம். இப்ப theta is equal to 0 அப்படினா என்னடா மீனிங்? Charge is sin parallel 0 to magnetic field. கரெக்டா? ஓகே, இப்ப பியும் வியும் parallel அப்படி எடுத்துக்கலாம்.
அப்ப இது எல்லாமே parallel. அப்ப சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இணையாக சென்றால் மின்னூட்டமானது நல்ல பாரு, இது ரொம்ப முக்கியம். மின்னூட்டம் காந்த புலத்திற்கு இணையாக சென்றால் அப்ப மின்னோட்டம் காந்த புலத்திற்கு இணையாக சென்றால் அப்ப θ is equal to 0. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, therefore v vector is, ஏன்னா q வந்து சார்ஜ், v is parallel to b. அப்ப f vector என்ன ஆயிடும் பாருங்க, 0 ஆயிடுமா? 0 தான் சார். ஓகே, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்ப வெலாசிட்டி, அதாவது வந்து திசைவேகமும் காந்த புலமும் இணையாக இருந்தால் அல்லது மின்னூட்டமானது காந்த புலத்திற்கு இணையாக சென்றால் அங்க எந்த ஒரு விசையும் ஏற்படாது. அப்ப லாரன்ஸ் விசை அங்க வந்து தூண்டப்படாது. அப்ப லாரன்ஸ் விசை இஸ் ஈக்குவல் டு சுழி மதிப்பை அடையும். செகண்ட் கேஸ். ஓகே, அதுவே வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கல், நல்லா கவனிச்சுக்க. அடுத்தது பாருங்க, சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இதுலயே உனக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே நான் சொன்னதுதான். θ 90 டிகிரில இருக்கும் பொழுது மட்டும்தான் நான் அங்க என்ன விசை உருவாகும்னா லாரன்ஸ் விசை உருவாகும். நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஓகே, அதனால அது சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் டு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் velocity, charged particle is a uniform electric field, perpendicular இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்ப F is equal to நம்மளுக்கு என்னடா கிடைக்கும்? QVB கிடைக்குமா? கரெக்டா? Yes, sir. பர்பெண்டிகுலர்னா θ is equal to 90 டிகிரி. ஓகே சார். இந்த θ வந்து F எல்லாமே FVB எல்லாமே 90 டிகிரில இருக்கும் பொழுது அப்ப அங்க லாரன்ஸ் விசை உருவாகும். ஓகே சார், அங்க லாரன்ஸ் விசை உருவாகும் பொழுது அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா மூவ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கங்க, இதெல்லாம் 1 மார்க் क्वेश्चन. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா மூவ் ஆகும். θ is equal to 0 இருந்தா லாரன்ஸ் விசை செயல்படாது. θ is equal to 90 டிகிரியில் இருக்கும் பொழுது அங்க லாரன்ஸ் விசை செயல்படும். அந்த லாரன்ஸ் விசை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த மின்னூட்டத்தை வட்ட வடிவத்தில் எடுத்து செல்லும். அப்ப பாருங்க, இந்த ஃபோர்ஸ் இங்க எப்படி வட்ட வடிவத்தில் எடுத்துட்டு போறது பாருங்க. ஃபோர்ஸ், வெலாசிட்டி எப்பயுமே பர்பெண்டிகுலரா மட்டும்தான் இருக்கும். இது ஒரு சார்ஜ் கியூப், இங்கேயும் ஒரு சார்ஜ் கியூப். அப்போ ஃபோர்ஸ் இது வந்து பர்பெண்டிகுலரா தான் இருக்கும், 90 டிகிரி பி. எங்க இருந்தாலும் சரி, இங்க ஒரு சார்ஜ் கியூப், ஃபோர்ஸ், அப்ப இது எப்பயுமே பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, இப்ப இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்பொழுதுமே மையத்தை நோக்கி இருப்பதால் கண்டிப்பா அங்க மைய நோக்கு விசை செயல்படுவதன் காரணமாக மின்னூட்டமானது வட்ட வடிவத்தில் செல்கிறது. ஆமா தானே? ஏதாவது ஒரு பொருள் வட்ட வடிவத்தில் சென்றால் அப்ப கண்டிப்பா அங்க என்ன விசை இருக்கும்? மைய நோக்கு விசை இருக்குமா? Yes, sir. ஓகே,
அந்த மைய நோக்கு விசை யாரு சார் கொடுக்கறதுன்னா இந்த லாரன்ஸ் விசை கொடுத்து அந்த சார்ஜை வந்து என்ன பண்ணுது, பர்பண்டிகுலரா போச்சு அப்படின்னு சொன்னா அந்த சார்ஜை வந்து சர்க்குலர் மோஷனா கொடுக்குது, வட்ட வடிவத்தில் கொடுக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா therefore centripetal force, அத centripetal force is equal to நம்மளுக்கு தெரியும் mv²/r. ஞாபகம் இருக்கா? Yes, sir. ஓகே, இது என்ன அப்படின்னு சொன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா மைய நோக்கு விசை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், QVB is equal to mv²/r. அதுல இருந்து r கண்டுபிடிக்கலாம். r is equal to mv/qb. கண்டுபிடிச்சலாமா? கொஸ்டின்ஸ்ல ஒரு விசையானது நல்லா பாருங்க, ஒரு மின்னூட்டமானது காந்த புலத்திற்கு செங்குத்தாக சென்றால் அப்ப அதனுடைய ஆரத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா r is equal to mv/qb. அதனுடைய அலைவு காலத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னு, உனக்கு அலைவு காலத்தினுடைய ஃபார்முலா தெரியும், என்னது? t is equal to 2πr/v. எப்படின்னு தெரியுமா? Velocity is equal to displacement by time. Time is equal to displacement velocity. Displacement எவ்வளவு இருக்கு? 2πr circumference velocity v. எழுதிக்கலாமாடா? Okay, sir. ஓகே, 2πr அப்படியே இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு t is equal to 2πm/qb. அப்ப இதுல ஒரு கொஸ்டின்ஸ், இந்த அலைவு காலமானது திசை வேகத்தை சார்ந்ததல்ல மற்றும் இந்த அலையானது அதனுடைய சுழற்சியினுடைய என்னது சுழற்சின்ற பாருங்க, வட்ட வடிவத்தில் செல்கின்ற ஆரத்தை சார்ந்ததல்ல. நல்ல பாருங்க, 1 மார்க் கொஸ்டின். அப்ப டைம் பீரியட் எதை சார் டிபெண்ட் பண்ணி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சதா பாருங்க. சார் அப்ப சொல்றாங்க, ஒரு மின்னூட்டமானது திசைவேகம் 2 மடங்கானால் அதனுடைய அலைவு காலம், அதாவது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, ஒரு மின்னூட்டமானது காந்த புலத்தில் செல்லும் பொழுது அப்படின்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிச்சு, காந்த புலத்துல ஒரு மின்னோட்டம் செல்லுது அப்படின்னு சொன்னா உடனே அது என்ன ஆகும், லாரன்ஸ் விசைக்கு உட்படுத்தும். உடனே என்ன பண்ணும், அந்த லாரன்ஸ் விசை வட்ட வடிவத்துக்கு கொண்டு வரும். அப்ப அந்த வட்ட வடிவத்துக்கு கொண்டு வந்ததுமே என்ன ஆகும், அப்ப கண்டிப்பா அங்க அலைவு காலத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த அலைவு காலம் எதை டிபெண்ட் பண்ணாது? திசைவேகத்தை என்னது சார்ந்து இருக்காது, அதனுடைய ஆரத்தை சார்ந்து இருக்காது, ஆனால் காந்த புலத்தை மட்டுமே சார்ந்து இருக்கும். நெக்ஸ்ட் இன்டைரக்டா ஒரு கொஸ்டின், இந்த காந்த புலமானது நல்லா இங்க பாருங்க இப்படி இருக்கு, Q/m சார்ந்து இருக்கும். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். சரி சார், இந்த Q/m என்ன சார்? ஸ்பெசிபிக் சார்ஜ். அப்ப மின்னோட்டத்தின் தனித்துவத்தை கண்டிப்பா என்ன பண்ணிருக்கு, சார்ந்து இருக்கு. அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்காப்பா? முடிஞ்சிச்சா? எழுதிக்கலாமா? ஓகே, இந்த பயன்பாடு, அதாவது வந்து இந்த இப்ப நான் நடத்திட்டு இருக்கேன், இந்த பயன்பாடு எங்க சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எங்க யூஸ் பண்றாங்கன்னா சைக்ளோட்ரான். சார் அங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தாங்க 1/t வராதா சார்? அப்ப அங்க m/q தான் சார் இருக்கு. 1/t தான்பா. நான் என்ன சொல்றேன்னா இது சார்ந்து இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார்.
அதுக்காக தான் நான் சும்மா இது போடுறது. சார்ந்து இருக்குது அப்படின்றத நான் டிபெண்ட் பண்றதை மட்டும் சொல்றீங்க. ஓகே சார். டிபெண்ட் அவ்வளவுதான். அது மட்டும் தான் சொல்லி. ஓகே. சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் அப்படின்னு சொன்னா இதுக்கு நீ சைக்ளோட்ரான் யூஸ் பண்ணலாம். பபுள் சேம்பர் தமிழ்ல தெரியல பாத்துங்க. ஓகே, இது ரெண்டுமே 1 மார்க்ல இது வந்து எம்சிக்கு இதுல வந்து நீட் லெவல்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சைக்ளோட்ரான் பபுள் சேம்பர் இதனுடைய இது என்னன்னா பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர். அப்ப கீழ்கண்டவற்றில் எது வந்து பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொன்னா சைக்ளோட்ரான் பபுள் சேம்பர். இந்த பபுள் சேம்பரை வந்து எதனுடைய அமைப்பு என்ன பார்த்தோம்னா லாரன்ஸ் விசையை கொடுத்து நம்ம இதனுடைய அலைவு காலத்தையும் ஆரத்தையும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இதெல்லாமே வந்து லாரன்ஸ் விசையை பயன்படுத்துது. ஓகே, எழுதிக்கலாமாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது தான் நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். If velocity makes an angle theta, with magnetic field. நல்லா கவனிச்சு பாருங்க, அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு மின்னூட்டமானது பர்பண்டிகுலரா போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு டீட்டான்ற ஒரு கோணத்துல போயிடுச்சுன்னா என்ன சார் நடக்கும்? அப்ப இப்ப டீட்டா = 90 டிகிரி, அதாவது வந்து பர்பண்டிகுலர் ரெண்டுமே செங்குத்தான் திசையில் போனா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வட்ட வடிவத்தில் செல்லும் சார். ஓகே சார், அதுவே வந்து டீட்டா என்ற கோணத்துல போனா எப்படி சார் இருக்கும்? அப்ப டீட்டா என்ற ஒரு கோணத்துல போனா அங்க வந்து எப்படி போகும் அப்படின்னு சொன்னா ஹெலிக்கல் பாத், சுழற்சி விகத்துல ஹெலிக்கல் பாத். இது மாதிரி நல்லா பார்த்து இப்படி போ வட்ட வடிவத்தில் செல்லாது. அப்ப ஸ்பிரிங் வடிவத்தில் நம்ம சென்று பாருங்க. வட்ட வடிவத்தில் சென்றனா என்னது திசை வேகமும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது வந்து திசை வேகமும் காந்த புலமும் செங்குத்தாக இருந்தால் வட்ட வடிவத்தில் செல்லும். திசை வேகமும் காந்த புலமும் ஒரு டீட்டான்ற கோணத்தில் செயல்பட்டால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஹெலிக்கல் பாத்துல போகும். மறந்துடாது, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ரெண்டுத்துக்குமே டைம் பீரியட் ஒண்ணுதான். டைம் பீரியட் T is equal to 2 pi m by qb. இங்க பாருங்க, இந்த ஒரு சர்க்குலர் பாத்துக்கும் இந்த ஒரு சர்க்குலர் பாத்துக்கும் உள்ள தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். புக்ல படிங்க, அழகா புரியும். பிட்ச். இந்த ஹெலிக்கல் பாத்துக்கு யாரு சார் நம்மளுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சார்ஜ் இருக்குப்பா. நல்லா கவனிச்சுப்பா, நல்லா கவனிச்சுங்க. சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜ் வந்து என்ன, இதனுடைய திசை வேகம் ஒரு திசை வேகத்துல உள்ள போகுது. ஆனா டீட்டான்ற திசை வேகத்துல போகும் பொழுது கண்டிப்பா அந்த சார்ஜ் ஆனது 2 கூறுகளாக பிரியும். ஒரு கூறு சைன் தீட்டாவாகவும் இன்னொரு கூறு காஸ் தீட்டாவாகவும் பிரியும். அவ்வளவுதான்ப்பா கான்செப்ட். இந்த காஸ் தீட்டா என்ன பண்ணும், அந்த அந்த மின்னூட்டத்தை ஹெலிக்கல் பாத்துக்கு இழுத்து செல்லப்படும். புரிஞ்சுக்கலாமாப்பா? இழுத்து செல்ல போறோம். பி சைன் தீட்டா இதுதான் சார் என்ன சார் அப்படின்னு சொன்னா ரொட்டேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எழுதிக்கலாமாப்பா? புரியுதா? எஸ் சார். Yes, sir. ஓகே, இப்ப ஹெலிக்கல் பாத் எங்க உருவாகுதுன்னு தெரிஞ்சிச்சா? Yes, sir. ஓகே,
இங்க வந்து தீட்டா நல்ல கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதாவது வந்து ஒரு மின்னூட்டமானது v என்ற திசை வேகத்தில் தீட்டா என்ற கோணத்தில் காந்தப்புலத்தினுடன் தீட்டா என்ற கோணத்தில் ஏற்படுத்தினால் அந்த மின்னூட்டமானது எப்படி செல்லுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்திருப்பாங்க. அப்ப சர்க்குலர் மோஷனா ஹெலிக்கல் பாத்தா பெரபோலாவா எலிப்ஸான்னு கேட்பாங்க. ஹெலிக்கல் பாத், எலிப்ஸ் மாதிரி பாருங்க, எலிப்ஸ் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஹெலிக்கல் பாத். அப்ப ஒரு சுழற்சிக்கும் இன்னொரு சுழற்சிக்கும் உள்ள தொலைவு தான் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். v cos θ இழுத்து செல்லப்படும், v sin θ என்ன பண்ணா அது ரொட்டேட் பண்ண வைக்கும். அவ்வளவுதான் பாருங்க. இவ்வளவுதான் போதும். லாரன்ஸ் போஸ் பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இதுல இருக்கிறது அப்படியே கொஞ்சம் புக்ல இருக்கிறதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். இதெல்லாம் விட்டு இருந்தனா புக்ல இருக்கிறதையும் பாத்துக்கணும். சைக்ளோட்ரான் அதை பத்தி நீங்க பாத்துக்குங்க. சைக்ளோட்ரான்ல வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, சைக்ளோட்ரான்னே வச்சுக்கோ, ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, எலக்ட்ரான்ஸ் move at right angle to a magnetic field of 1.5 into 10 to the power of -2 Tesla with the speed of 6 into 10 to the power of 7 meter per second. If the specific charge of of the electron is 1.7 into 10 to the power of 11 coulomb per kilogram. The radius of curvature, the radius of the circular path will be simple concept. ஒரு எலக்ட்ரான் ஆனது காந்தப்புலத்தில் செங்குத்தாக செல்கிறது. ஓகேவா? நல்ல பிற காந்தப்புலம் இனமானது எலக்ட்ரான். அப்ப இந்த எலக்ட்ரான் ஆனது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக v என்ற திசை வேகத்தில் செல்கின்றது. அதனுடைய ஸ்பெசிபிக் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொன்னா E/m, ஞாபகம் வச்சுக்கோ, கொடுத்துட்டாங்க. அப்ப ரேடியஸ் ஆஃப் த, அதாவது வந்து அதனுடைய ஆரம். கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு மின்னூட்டமானது செங்குத்தான திசையில் சென்றால் கண்டிப்பா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? சர்க்குலர் பாத் தான் ப்ரொடியூஸ் ஆகும், வட்ட வடிவத்தில் மட்டுமே செல்லும். அப்ப எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படியே எடுத்துங்க, சொல்லுங்க போல. என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க போல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்களா? B is equal to 1.5 into 10 to the power of -2 Tesla. அதனுடைய திசை வேகம் கொடுத்திருக்காங்க. V is equal to 6 into 10 to the power of 7 meter per second. Specific charge E/m இல்ல Q/m is equal to, ஏன்னா இங்க எலக்ட்ரான் இருக்கிறதுனால E/m.
Specific charge 1.7 into 10 to the power of 11 coulomb per kilogram கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ரேடியஸை கால்குலேட் பண்ணோம். என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க போலாம். R equal to MB by QB, sir. அப்ப R is equal to MB divided by QB. அப்ப Q by M நம்மளுக்கு இருக்கு. இப்ப is equal to B எவ்வளவு இருக்கு? 6 into 10 to the power of 7. M by Qன்றது வந்து என்னது? E by Q. அது வந்து இது வந்து is equal to Q by M. அப்ப ரெசிப்ரோக்கலா இருக்கு. அப்ப நம்ம கீழே எழுதிக்கலாமா? அப்ப 1.7 into 10 to the power of 11. B எவ்வளவு இருக்கு? 1.5 into 10 to the power of -2. சப்ஸ்டிட் பண்ணது புரிஞ்சுதா? சார் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்க சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது 2.35 இன்டூ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம்னா -11 எல்லாம் போனா 10 to the power of -2 meter. Therefore is equal to 2.35 centimeter. எழுதிக்கலாமாப்பா? சார் இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. A particle with (10 to the power of -11 coulomb of charge and 10 to the power of -7 kilogram mass is moving with velocity of 10 to the power of 8 meter per second along the y-axis okay, sorry, y-axis a uniform static magnetic field. B is equal to 0.5 Tesla is acting along the x direction. The force on the particle
சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு துகளானது நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கிறதே புரிஞ்சிருச்சு. ஒரு துகளானது ஒரு 10⁻⁻ கூலும் என்ற மின்னூட்டமானது அந்த ஏதோ ஒரு மாசை எடுத்துக்கொண்டு எங்க போகுது அப்படின்னு சொன்னா v என்ற திசை வேகத்தில் y ஆக்சிஸ்ல செல்கிறது. அப்போ ஒவ்வொன்றா நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொன்றா எழுதுறேன் பாருங்க. கூலும் சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா q is equal மின்னூட்டமானது 10⁻⁻11 கூலும். அடுத்தது அதனுடைய நிறை எவ்வளவு கொடுத்திருக்கு பாருங்க. அதனுடைய நிறை எவ்வளவுப்பா? 10⁻⁻7 கிலோகிராம். அதனுடைய திசை வேகம் கொடுத்திருக்கு எவ்வளவு இருக்கு? 10⁸. கரெக்டாப்பா? ஓகே, அது வந்து திசை வேகம் 10⁸. எந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கு? y ஆக்சிஸ். அப்ப j கேப்னு எடுத்துக்கலாமா? ஓகே, j கேப் எவ்வளவு இருக்கு? மீட்டர் பர் செகண்ட் கொடுத்திருக்கு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்திருக்கு. அது எந்த டைரக்ஷன் போகுது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. அப்ப 0.5 எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ கேப். என்ன பண்ணலாம்? டெஸ்லா எழுதிக்கலாமாடா? விசையை கால்குலேட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க. விசைடா லாரன்ஸ் ஃபோர்ஸ். F is equal to F vector is equal to Q into V vector cross B vector. அப்ப is equal to V vector எவ்வளவு? 10⁻⁻11. V vector எவ்வளவு இருக்கு? 10⁸ J cap cross 0.5 I cap. கரெக்டா? is equal to எவ்வளவு வரும் பாருங்க. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது. சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 5 into 5 10⁻⁷ 4 10⁻⁻4 J cross I cap. கரெக்டா? அப்ப therefore F vector is equal to 5 into 10⁻⁻4 J cross I cap நம்ம என்னன்னு எழுதுவோம் அப்படின்னு சொன்னா -k cap எழுதுவோம். கரெக்டா பாருங்க. I cross J cap k cap எழுதுவோம். ஆனா இந்த J cross k cap இருக்கிறதுல -k cap எழுதுவோம். அவ்வளவுதான். அப்ப -k cap என்ன பண்ணலாம்? along -z axis. அவ்வளவுதான் கான்செப்ட். டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, இருக்கிறத படிச்சுட்டு வந்துருங்க. இதுல என்னது மூவிங் சார்ஜஸ் மேக்னடிசம் பாருங்க. இதுல இருக்கிறது பாதி லெசன் நான் முடிச்சுட்டேன். அதுல பாருங்க ஒர்ஸ்டேடோட எக்ஸ்பெரிமெண்ட், ஃபோர்ஸ் என்னென்ன நடக்குது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும், அதே லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு சார்ஜ் வந்து பர்பெண்டிகுலரா போனா என்ன ஆகும், பேரலா போனா என்ன ஆகும், அந்த விசையை கால்குலேட் பண்ணக்கூடியது என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சைக்ளோட்ரானை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம வந்து நியூமெரிக்கல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவாப்பா? அதே வந்து சைக்ளோட்ரான், அதை நல்லா பாருங்க, நான் சொல்லிடுறேன். சைக்ளோட்ரான் போயிட்டு புக்ல படிங்க. அந்த சைக்ளோட்ரானுடைய குறைபாடுகள் என்னன்னு இருக்குன்னு சொல்லி பாத்துங்க. சைக்ளோட்ரானில் ஏற்படுகின்ற அயன்ஸினுடைய எனர்ஜி எவ்வளவுன்றத பாத்துங்க. பெரும்பாலும் அது கேட்பாங்க. இப்போ சைக்ளோட்ரானுக்கு மட்டும் சும்மா அந்த எனர்ஜி மட்டும் நான் சொல்லிடுறேன். சைக்ளோட்ரானுடைய எனர்ஜி என்ன அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 b² q² ரேடியஸ் ஸ்கொயர் டிவைடட் பை m. இந்த கான்செப்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும், பாத்துங்க. இதனுடைய லிமிட்டேஷன், இதனுடைய குறைபாடுகள் என்னன்றதை படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் சார். ஓ வெயிட். நான் இன்னைக்கு வந்து இந்த வீக் வந்து செமிகண்டக்டர் எழுதிடுறீங்களா? குறைக்கடத்தி எழுதுறீங்களா இல்ல வேவ் ஆப்டிக்ஸ் எழுதுறீங்களா? குறைக்கடத்தி எழுதுறீங்களா? நமஸ்தே, செமிகண்டக்டர் எழுதுறேன் சார். ஓகே, குறைக்கடத்தி இந்த வீக் டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir.